Hi students, algebra exercise 3.10 first sums நம்ம பார்க்க போறோம். first sumsல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா கீழ் காண்பவனவற்றுக்கு வரைபடம் வரைக y equal to 2x. Draw the graph for the following y equal to 2x. இந்த first sumல 4 substitutions கொடுத்திருக்காங்க. அந்த 4 sumsமே இப்போ நம்ம one by one பார்க்கலாம். இப்போ first sum நம்ம சால்வ் பண்ண போறோம். Solution இப்போ நான் கொடுத்த क्वेश्चन நான் once ரைட் பண்ணிட்டேன். இந்த क्वेश्चनல நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இங்க பாருங்க, ஆல்ரெடி நம்ம பேசிக் மாடல் பார்த்துட்டோம். எக்ஸாம்பிள் 3.42 மாடல் தான். இப்போ வரக்கூடிய சம்ஸ் ஒவ்வொரு சம்ஸாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு சம்லையும் அப்படியே எப்படி வந்து ஹையராக எப்படி போடுறது அப்படின்றதுக்கான வழியும் நான் எக்ஸாம்பிள் சம்லேயே சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸுக்கு எக்ஸோட வேல்யூஸில் ஏதாவது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே நான் எக்ஸுன்னு ரைட் பண்ணிக்கிறேன். இங்கே நான் என்ன எழுத போகிறேன்னா இந்த 2xஐ ரைட் பண்ணுறோம். லாஸ்ட்டாக y equal to 2xன்னு ரைட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் என்ன எடுக்க போகிறேன்னா -4 to +4 வரைக்கும் எடுத்துக்கிறேன். -4 -3 -2 -1 0 1 2 3 4 இந்த வேல்யூஸை எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு தான் நான் இப்போ வேல்யூஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். பாருங்க, -3 -2 -1 0 1 2 3 4 -4 to +4 எடுத்துருக்கேன். சரிங்க, இப்போ இங்கே 2xன்னு கொடுத்துருக்கேன்ல, இங்கே நமக்கு கொஷினில் கொடுத்த இந்த 2x தான். எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ இந்த 2xன்னு கொஷினில் இருக்குது பாருங்கள், இந்த 2xை தான் நான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக ஃபைனலாக எழுதியிருக்கிறது y equal to 2xன்னு இருக்கிறது. நம்ம எக்ஸுன்னு நான் 4ஐ சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த -4 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே வரும். இந்த வேல்யூஸை தான் இங்கே எழுத போகிறோம். சரிங்களா? இப்போ நான் இதை ரைட் பண்ணுறேன். எக்ஸு ரீப்ளேஸ் டு -4, அப்போ -4 × 2 -8ன்னு கிடைக்கும். -3 × 2, ஏன்னா எக்ஸ் ரீப்ளேஸ் டு -3, அப்போ -3 × 2 -6. நெக்ஸ்ட்டு -2 × +2 -4, -1 × 2 -2, 2 × 0 0, 1 × 2 2, 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8. இப்போ ஒய்யோட வேல்யூஸ்ன்றப்ப நமக்கு என்ன இங்கே 2x கிடச்சிருக்கோ அதை அப்படியே ரைட் பண்ணிக்க வேண்டியதான். இல்லைனா இதையே கூட y equal to 2xன்னு ரைட் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஒரு ஸ்டெப்பு எழுதினாவே இருக்கட்டும். சரிங்களா? இப்போ எழுதின பிறகு என்ன பண்ணணும், கொடுக்கப்பட்ட புள்ளிகள் தமிழில் எழுதிக்கணும். இங்கிலீஷில் bullet the points are -4, -8. next -3, -6. next -2, -4. next -1, -2. சரிங்களா? நெக்ஸ்ட்டு மைனஸ் விளக்கி எழுதிக்கமா. நெக்ஸ்ட்டு 0, 0. நெக்ஸ்ட்டு 1, 2. எக்ஸ் அதில் 1, ஒய்யில் 2, 2, 4. நெக்ஸ்ட்டு 2, 4, 3, 6, 4, 8. இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஹையர் ஸ்டடீஸில் 10th இப்படி தான் கிராஃப் நீங்கள் ட்ரா பண்ணுவீங்க. 10th உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ கொஞ்சம் நல்லா கவனமாக பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்க இந்த பாயிண்ட்ஸுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிராஃபில் இதை ரைட் பண்ண போகிறோம். கிராஃப் ஷீட் எடுத்துக்கலாமா? கிராஃபில் பாருங்கள், இங்கே ஸ்கேலு ரைட் பண்ணியிருக்கோம்.
இது ஒய் ஆக்சிஸு, இது எக்ஸ் ஆக்சிஸு. இது எக்ஸ் டேஷு, இங்கே எழுதியிருக்கிறது எக்ஸ் டேஷு. இது ரைட் பண்ணியிருக்கோமா? இங்கே பண்ணியிருக்கிறது எக்ஸு, நெக்ஸ்ட்டு ஒய் டேஷு, இங்கே ஒய்யு. சரிங்களா? இப்போ ஸ்கேலு வந்து எப்படி எழுதியிருக்கோம்னா இவங்க எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்குறப்ப 1 2 3 4 5ன்னு எடுத்திருக்கோம். அது பாருங்க -1 -2 -3 -4 -5. இந்த சைடு லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே நமக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் வரும், ரைட் சைடு ஃபுல்லாகவே பாசிட்டிவ் வேல்யூஸ் வரும். அதே மாதிரி டவுன் சைடு பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வேல்யூஸு, எக்ஸ் ஆக்சிஸுக்கும் டவுன் சைடு, எக்ஸ் ஆக்சிஸுக்கு அப் சைடு பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூஸ் வரும். இப்போது இதில் சின்ன நல்லா கவனிங்க. இந்த இடம் வந்து ஆரிஜின் பகுதி, ஆதிப்புள்ளின்னு சொல்லுவோம். எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் மீட் ஆகிற பிளேஸு. சரிங்க, இப்போ நம்ம இதில் பார்க்குறப்ப ஒய் ஆக்சிஸில் -2 -4 -6 -8ன்னு கொடுத்துருக்கேன். இங்கேயும் அப் சைடாக தான் கொடுத்துருக்கேன். அப்போ ஸ்கேலில் கவனமாக எழுதணும். 1 1ன்னு கொடுத்துக்கலாம். ஏன் சார் 2 2ன்னு கொடுத்துருக்கீங்க? நமக்கு கொஞ்சம் கிட்டக்க வரும் கிராஃபு. அதாவது வேல்யூஸ் வந்து நம்ம 8 வரைக்கும் கொடுத்துருக்கோமா, அதுக்காக இப்படி கொடுத்துருக்கேன். நீடு இல்லை, நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்லேயோ இல்லை ஒய் ஆக்சிஸ்லேயோ ஒரு டிஃப்ரெண்ட்டை காமிச்சு உங்களுக்கு காமிக்கணும், அந்த டவுட்டை கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை நான் உங்களுக்காக பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸ்கேலை பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸு 1 cm = 1 யூனிட். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸு 1 cm = 2 யூனிட்ஸு. சரிங்களா? ஏன்னா ஒன்றுக்கு மேலே இருந்துச்சுன்னா ப்ளூரலில் எழுதணும். 2 யூனிட்ஸ். ஒய் ஆக்சிஸில் தானே 2 2s எடுத்திருக்கோம், அதனால தான் இங்கே 2 2s நான் காமிச்சிருக்கிறேன். இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம், நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்டை வச்சுட்டு சம்முக்கு போகலாம். வாங்க கிராஃப் ட்ரா பண்ணோம். நமக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இங்கே பாருங்கள், -4, -8ன்னு கொடுத்துருக்காங்க. -4னா எந்த இடம்னா எக்ஸ் ஆக்சிஸில் நெகட்டிவ் சைடுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ இதான் -4. -8 அப்படின்னா டவுன் சைடு பார்க்கணும். இதே தேர்டு குவாட்ரண்ட் தான். எந்த இடம் வரும்னா இந்த இடம் வருங்க, இந்த இடத்துல. அதாவது 8ம் -4ம் மீட் ஆகக்கூடிய பிளேஸு இந்த இடம் தான். ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகும். அப்போ இந்த இடத்த ரைட் பண்ணி -4, -8 அப்படின்னு நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா -3, -6ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ -3 பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் -3 இந்த இடம் வருங்களா. ஸ்கேல் அப்படியே நேராக வச்சுக்கிறோம். -6ன்னு சொல்லியிருக்காங்க. -3, -6 இதாங்க -6ன்றது. இந்த ஒரு கோடு போட்டிருக்கோம்ல, இந்த கோடு ஏன் போட்டிருக்கேன்னா இந்த டார்க் லைனுக்கு நேராக தான் 6ன்றது. நம்ம 6ன்ட்டு போடுறது இந்த லைன் வரைக்கும் போகுது. ஆனால் இந்த லைன் போடுறது இந்த ஒய் ஆக்சிஸில் இந்த கோடு இருக்கிற இடம் தான் -6ன்னு அர்த்தம். அதுக்காக தான் இந்த கோடு போடுறதுலாம். சரிங்களா? இப்போ 1ன்னு கொடுத்துருக்கேன்ல, இந்த டார்க் லைனுக்கு நேராக ஒரு கோடு போட்டு 1 போட்டுருக்கிறதுனால தான் இந்த லைனு தான் 1ன்னு சொல்கிறோம். அப்போ இந்த லைன் தான் 2. இப்போ 2வை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு எங்கேயோ போயிருக்கு பாருங்கள், எல்லா லைன்லேயும் டச் ஆகிருக்கு பாருங்கள். அதுக்காக தான் இந்த கோடு வந்து ரொம்ப 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 முக்கியம். கரெக்டாக நீங்கள் எதுக்கு நேராக இழுக்கிறீங்களோ அதுதான் அந்த நம்பர்ஸை குறிக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது -3 எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குங்க, ஒய் ஆக்சிஸில் -6. அப்போ இந்த இடம் வருங்களா, 2ம் மீட் ஆகிற பிளேஸு நோட் பண்ணிட்டோம். இதையும் -3, -6ன்னு நோட் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பாயிண்ட்டுன்னு பார்க்கலாம். -2, -4ன்னு இருக்குங்க. இங்கே பாருங்கள், -2 வந்து எக்ஸ் ஆக்சிஸில், ஒய் ஆக்சிஸில் -4. அப்போ இந்த இடத்துல மீட் ஆகும் போத்தும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு -1, -2. -1, -2. -1ன்றது எக்ஸ் ஆக்சிஸில் இந்த இடம், பட் -2ன்றது இந்த இடத்துக்கு வரும். இதே -1 ஒய் ஆக்சிஸ்லனா இந்த இடம் வரும். அப்போ இங்கே நோட் பண்ணணும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா -1 எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒய் ஆக்சிஸில் -2வும். அப்போ இந்த இடம் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு 0, 0.
0,0னா x ஆக்சிஸும் y ஆக்சிஸும் மீட் ஆகிற பிளேஸ் தான் 0,0. நெக்ஸ்ட்டு 1,2ன்னு கொடுத்துருந்தாங்க. x ஆக்சிஸில் 1ம் y ஆக்சிஸில் 2வும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்க, 1,2 ஃபினிஷ் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட்டு 2,4. 2,4னா x ஆக்சிஸில் 2, 4ன்றது y ஆக்சிஸில். அப்போ இந்த இடம் மீட் ஆகுமா? x ஆக்சிஸில் 2வும் y ஆக்சிஸில் 4ம் போத்தும் மீட் ஆகக்கூடிய பிளேஸு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்த பாயிண்ட்டு 3,6. 3ன்றது இங்கே இருக்குங்க, 6ன்றது நேராக பார்க்குறப்ப இங்கே வரும். அப்போ போத்தும் மீட் ஆகிற பிளேஸு இங்கே இருக்குது. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், 4,8. 4ன்றது எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே, 8ன்றது இங்கே வரும். சரிங்களா? இப்போ இந்த லைன்ஸை ஃபுல்லாகவே ஜாயின் பண்ண போகிறேன். ஸ்ட்ரைட்டாக ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ண போகிறேன். ஜாயின் பண்ணுறோம். ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். இங்கே ஒரு ஆரமார், இங்கே ஒரு ஆரமார். இந்த ஆக்சிஸோட நேம் தான் y = 2x. இங்கே பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணணும். 2,4, 3,6, 4,8, இந்த இடம் 0,0. இதில் எல்லா பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணிடணும். நோட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து சொல்யூஷன் பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி சொல்யூஷன். இது எல்லாமே சொல்யூஷன் தான். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இதுக்கு வந்து சொல்யூஷன் தான். சரிங்களா? இதுக்கு வந்து தீர்வு இல்லை அப்படின்னு எழுதணும். எண்ணற்ற தீர்வுகள் இதற்கு உண்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்குறோம். y = 4x - 1. இது ஃபஸ்ட்டில் செகண்ட் சப்ஸ்டியூஷன் தான். சரிங்களா? இப்போது இதில் பார்க்குறப்ப நமக்கு என்னென்னா அதே சேம் தான். கொஷினை ஒன்ஸ் ரைட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி எப்படி டேபிள் வேல்யூஸ் நம்ம அமைச்சோமோ அதே மாதிரி தான். எக்ஸுக்கு பதிலாக சம் வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கணும். அதை எக்ஸுக்கு எப்படி எடுத்துக்கிறோன்னா, நம்ம இங்கே பாருங்கள், இதில் -3 to +3 எடுத்துப்போம். -3, -2, -1, 0, 1, 2, 3 இப்படி எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ 4x - 1ன்னு இருக்குது. இந்த இடத்துல 4xஐ ரைட் பண்ணுங்கள். இங்கே -1 ரைட் பண்ணுங்கள். இங்கே y = 4x - 1. அதாவது 4xஐ தனியாகவும் -1 தனியாகவும் இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே எழுதணும் கடைசியாக. சரிதாங்களா? ஓகே. எக்ஸுக்கு ரீப்ளேஸ் டு -3. எக்ஸ் ரீப்ளேஸ் டு -3ன்னா இங்கே பாருங்கள், 4 × -3ன்னு இருக்கும். அப்போ இது +4, இது -3, அப்போ -12 வரும். இந்த எக்ஸு இருக்கிற இடம்லாம் இந்த -3ஐ சப்ஸ்டியூட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு -2ஐ சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து -1ஐ சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து 0ஐ சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து 1ஐ சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து 2, அடுத்து 3, இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி இந்த லைன்ஸில் ரைட் பண்ண வேண்டியதான். அப்போ -3 எங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா -2 கிடைக்கும். எக்ஸுக்கு பதிலாக -2ஐ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 4 2s are 8. இங்கே நெகட்டிவ் இருக்குது, அதனால் நெகட்டிவ் சைனு. 4 × -1 அப்போ -4 வரும். 4 × 0 0, 4 × 4 4, 4 2s are 8, 4 3s are 12. ஏன்னா பாசிட்டிவில் இருக்குல்ல, அதனால் இங்கே பாசிட்டிவ் தான் கிடைக்கும். -1ன்றது கான்ஸ்டன்ட் டேர்மு, அதனால் ஆல் டேர்ம்லேயும் -1ஐ ரைட் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணோம்னா போத்துமே நெகட்டிவ் சைனு, அதனால் -13 வரும். இந்த இடம் -9, இங்கே -5 வரும். -4ஐயும் -1ஐயும் ஆட் பண்ணுறப்ப இங்கே பண்ணுறப்ப -1, 4ல் -1 லெஸ் பண்ணாக்க +3, 8ல் 1 லெஸ் பண்ணால் 7, 12ல் 1 லெஸ் பண்ணால் 11 நமக்கு கிடைக்கும். இப்போ கொடுக்கப்பட்ட புள்ளிகள் வரைபடத்தில் வரைய வேண்டிய புள்ளிகள் அப்படின்னு எழுதலாம். இங்கிலீஷில் வளர்த்த பாயிண்ட்ஸ் ஆர்
சரிங்களா? இங்கே -3, -13 இப்படி தான் எழுதணும். மாற்றி எழுதிடக்கூடாது. -3, -12ன்னு போட்டக்கூடாது. -3, -13 இந்த ஃபஸ்ட்டு இங்கே கடைசி இப்படி இருக்கணும். நெக்ஸ்ட்டு -2, -9 -1, -5 நெக்ஸ்ட்டு 0, -1 1, 3 நெக்ஸ்ட்டு 2, 7 நெக்ஸ்ட்டு 3, 11 சரிங்களா? இப்படி எழுதியாச்சு. இப்போ எழுதின பிறகு நம்ம கிராஃபில் இந்த பாயிண்ட்ஸை ட்ரா பண்ணணும். கிராஃப் எடுத்துக்கலாமா? இப்போ பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு இப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இந்த லைன்ஸு, இந்த லைன்ஸு ஒய் ஆக்சிஸு எக்ஸ் டேஷு எக்ஸு ஒய் டேஷு இங்கே அப்சைடு ஒய்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸ்கேலு பார்த்தீங்கன்னா ஸ்கேலு ரைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ் எல்லாத்துலேயுமே 1 -1 -2 -3 -4 -5 +1 +2 +3 +4 +5 ரைட் ஹேண்ட் சைடு பாசிட்டிவும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நெகட்டிவும். இங்கே எக்ஸ் ஆக்சிஸுக்கு டவுன் சைடு -2 -4 -6 -8 -10 இப்படி 2 2வாக ஆட் பண்ணிட்டு போயிருக்கேன். அப்சைடு எக்ஸ் ஆக்சிஸுக்கும் அப்சைடு 2 2வாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிருக்கேன். ஸ்கேலு அதுக்கேற்ற மாதிரி எழுதணும். ஒய் ஆக்சிஸில் 2வாக எடுத்திருக்கேன், எக்ஸ் ஆக்சிஸ் 1 1 எடுத்திருக்கேன். அதை ஸ்கேலில் நான் காமிக்கணும். ஸ்கேலில் எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 1 யூனிட்னு ரைட் பண்ணியிருக்கோமா? ஒய் ஆக்சிஸ் 1 cm = 2 யூனிட்ஸ்னு நான் எடுத்துக்கிட்டேன். இதுதான் ஸ்கேலில் ரைட் பண்ணியிருக்கேன். இதே தமிழ்லனா அளவு திட்டம். எக்ஸ் அச்சில் 1 cm = 1 அலகு, ஒய் அச்சில் 1 cm = 2 அலகுகள் அப்படின்னு எழுதணும். இப்போ நம்ம கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு -3, -13 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை ட்ரா பண்ணுமா? -3 இந்த இடம் இருக்குங்களா எக்ஸ் ஆக்சிஸில், இதான் -3 -3, -13 10 வந்து இங்கே இருக்குங்க, 12 இங்கே இருக்குது, 14 இங்கே இருக்குது. 12க்கும் 14க்கும் பிட்வீன் கேப்பில் தானே 13 வரும். அப்போ இந்த லைன் தாங்க 13. அப்போ 3, 13 அப்படின்னா இந்த இடம் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு -2, -9 -2 பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே 2, 9னா 8க்கும் 10க்கும் பிட்வீன் கேப்பு இந்த இடம் வரும். சரிங்களா? இந்த டார்க் லைனில் லைட் டார்க் சென்ட்ரு லைனு இதுதான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு -1, -5 -1, -5 அப்படின்னா இங்கே பாருங்கள், இது 4 இது 6 இந்த கேப்பில் வரும், இந்த இடம் வருமா? ரைட் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட்டு 0, -1 ஜீரோன்றது இந்த இடத்துக்கு வரும். 0, -1ன்றப்ப இந்த இடம் வருங்க. சரிங்களா? 0னா இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இந்த இடம் தான். அப்போ 0, -1னா இந்த இடம் வந்துடும். நெக்ஸ்ட்டு 1, 3 1ன்றது எக்ஸ் ஆக்சிஸு, 3ன்றது 2 இங்கே இருக்குது, 3 4 இங்கே இருக்குது. அப்போ இந்த கேப்பில் தான் வரும், இந்த இடம் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்க்குறோம். 1, 3 ரைட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2, 7 2 எக்ஸ் ஆக்சிஸில் 7ன்றது இந்த இடம் 6 இருக்குது. 7ன்றது 6க்கும் 8க்கும் பிட்வீன் கேப்பா. அப்போ இந்த இடம் வரும். இப்படி கொண்டு போனால் இந்த இடம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 3, 11 3ன்றது எக்ஸ் ஆக்சிஸில், 11ன்றது ஒய் ஆக்சிஸில் பாசிட்டிவ் டைரெக்ஷன். அப்போ அப் சைடு வருமா? இங்கே பாருங்க, இங்கே 10 இருக்குது, இங்கே 12 இருக்குது. அப்போ இந்த பிட்வீன் கேப்பு தானே, இந்த சென்ட்ரு பாயிண்ட் தான் 11 3, 11. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணுறோங்க.
நான் இங்கே 3,-1 0,-1ன்னு சொன்னோம், ஞாபகம் இருக்குங்களா? சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கு பாருங்கள். இது நான் உங்களுக்கு காமிக்கணுன்றதுனால தான் அந்த இடத்த நோட் பண்ணேன். இங்கே பாருங்கள் 0,-1. நம்ம ஒய் ஆக்சிஸில் எப்படி எடுத்திருக்கோம்னா 2 எடுத்திருக்கோம். அப்போ இந்த இடத்துக்கு வராது -1. இது 2, அப்போ இந்த இடம் தான் -1 வரும். நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக லைன் எடுக்கிறோம். இப்போ நமக்கு ஸ்ட்ரைட் லைன் வரும். அப்படி ஸ்ட்ரைட் லைன் வரலன்னா நம்ம பண்ணியிருக்கிற ஆன்சரு ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இது லாங் ஸ்கேலாக இருந்ததுன்னா ஒரே ஸ்கேலை வச்சு ஸ்பீடாக கிளிக்கலாம். நம்ம ஆஃப் ஸ்கேலுன்றதுனால ரொம்ப சின்னதாக இருக்கிறவங்க எழுதுகிற மாதிரி இருக்குது. இதுதான் y = 4x - 1. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிடணும். 3,11 2,7 1,3 0,-1 இந்த இடம் -1,-5. இப்படி இந்த ஆல் த பாயிண்ட்ஸையும் டைப் பண்ணிடணும். இப்போ ஃபஸ்ட்டு சம்மில் செகண்ட் சப்ஸ்டியூஷன் கம்ப்ளீட்டடு. நெக்ஸ்ட்டு இதுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடு சொல்யூஷன் தான். இது எல்லாமே இதுக்கு சொல்யூஷன் தான். இதுக்கு அன்கவுண்டபிள் சொல்யூஷனு, எண்ணற்ற தீர்வுகள் இதுக்கு உண்டு. இப்போ நெக்ஸ்ட்டு தேர்டு சம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு தேர்டு சம் பார்க்குறோம். கொஸ்டின் கொடுத்துருக்காங்க y = 3/2 × x + 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸுக்கு பதிலாக நம்ம சம் வேல்யூஸ் எடுத்துப்போம்ல. when x = -2, when x = -1, when x = 0, when x = 1 அப்படி எடுப்போம்ல. அதை தான் நான் என்ன எடுக்க போகிறேன்னா இதை வேல்யூஸ் வந்து ஹையாக எடுக்கலாம். ஏன்னா ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது. நம்ம ஹையாக எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ராக்ஷனில் எடுக்கிறப்ப ஈவன் நம்பர்ஸாக எடுத்தோம்னா இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். அதே ஆட் நம்பர்ஸில் எடுத்தோம்னா கேன்சல் பண்ண முடியாது. அப்போ ஃப்ராக்ஷனில் தான் நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்களேன். வருங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 1000 நம்பர் எடுக்கிறேன் பாருங்களேன். ஒற்றைப்படை எண் 3/2 எக்ஸுக்கு பதிலாக நான் 5ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன கிடைக்கும்? +3. இந்த இதுக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக எடுத்துக்கிட்டேன். இந்த ஈக்குவேஷன் ரைட் பண்ணிட்டேன். இப்போ மல்டிப்ளை பண்ணால் 3 5s are 15/2 + 3. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 2 3s are 6ன்னு வருமா? அப்போ 15 + 6/2ன்னு இருக்கும். அப்போ 21/2 கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 10.5 கிடைக்கும். சரிங்களா? அப்போ 10.5 கிடைக்கும். அப்படின்னா இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் நம்பர்ஸுக்கு எல்லாத்தையும் பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு நம்பர் பார்ப்போம். 3/2 × 7 + 3. 3 7s are 21/2 + 3. இதை ஆட் பண்ணோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 21 + 6/2 27/2ன்னு வரும். அப்போ என்ன கிடைக்கும்? 13.5ன்னு கிடைக்கும். இப்படி நமக்கு பாயிண்டில் வரும். அதனால் இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பாயிண்ட் எல்லாத்தையுமே ஒமிட் பண்ணிவிட்டு நான் ஈவன் நம்பர்ஸாக எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்துக்கிறோம். ஈவன் நம்பர்ஸாக எடுத்துக்கிறோம். ஈவன் நம்பர்ஸாகவே எடுத்துக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. அப்படி எடுத்தோம்னா எப்படி வரும்னு பார்ப்போம். இப்போ -8 -6 -4 -2 0 2 4 6 8 இப்படி எடுத்துக்கிறோம். இங்கே 3/2xன்னு இருக்கா, இந்த இடத்துல ரைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு +3. நெக்ஸ்ட்டு y = 3/2 × x + 3. இப்படி ஒரு டேபிள் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிங்க. இன்னொன்று சென்டரில் வேணாலும் ஒன்று கொடுத்துப்போம். சரிங்களா? இப்படி ஃபார்ம் பண்ண பிறகு பாருங்க 3/2 × xன்னு இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக அந்த -8 நம்ம
சப்ஸ்டியூட் பண்ணனா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் 3/2 எக்ஸுக்கு பதிலாக -8 கொடுக்குறேன். 2 2s are 4 4 2s are 8 அப்போ 3 × -4 அப்போ என்ன கிடைக்கும் -12 கிடைக்கும். இந்த இடத்துல என்ன கொடுக்கலாம் -12ன்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் 3/2 எக்ஸுக்கு பதிலாக இந்த -6 கொடுக்குறேன். 3 2s are 6 அப்போ 3 × -3 -9 ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 4 கொடுக்குறேன். எக்ஸுக்கு பதிலாக இந்த 4 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3/2 × -4 2 2s are 4 3 2s are 6 -6 இந்த இடம் வரும். இங்கே -2 கொடுத்தேன்னா இங்கே பாருங்க 3/2 எக்ஸுக்கு பதிலாக -2 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும். -1 × 3 -3ன்னு கிடைக்கும். 0 × 3/2 0 ஆகிடும். இங்கே 2 கொடுத்தோன்னா அதையே தான் இங்கே 2க்கு என்ன வேல்யூஸ் வந்தோ அது இங்கே பாசிட்டிவில் வரும். ஏன்னா இது பாசிட்டிவ் × பாசிட்டிவ் பாசிட்டிவ் தான். நெகட்டிவ் × பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும். அப்போ இந்த வேல்யூஸை அப்படியே ரிவர்ஸில் எடுத்து போட்டுக்கலாம். 3 6 9 12 அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் இது எல்லாத்துலேயுமே 3 கொடுத்துக்கலாம். எக்ஸுன்னு இருந்தால் தான் எக்ஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸு இல்லைன்னா அப்படியே இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை ரைட் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ -12ல் 3 லெஸ் பண்ணால் -9 -9ல் 3 லெஸ் பண்ணால் -6 -6ல் 3 லெஸ் பண்ணால் -3 -3ல் 3 போச்சுன்னா 0 0 + 3 3 3 + 3 6 6 + 3 9 9 + 3 12 12 + 3 15 இப்படி வரும். சரிங்களா? கொடுக்கப்பட்ட புள்ளிகள் இல்லை வரைய வேண்டிய வரைபடத்தில் வரைய வேண்டிய புள்ளிகள் அப்படின்னு எதுனா இங்கிலீஷில் போல the points are -8, -9 -8, -9 -6, -6 -4, -3 next -2, 0 0, 3 next 2, 6 next 4, 9 next 6, 12 next 8, 15 இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் கிராஃபில் ட்ரா பண்ண போகிறோம். கிராஃப் ட்ரா பண்ணிட்டோமா? இப்போ இது பார்த்திங்கன்னா எக்ஸ் டேஷு எக்ஸு ஒய் டேஷு. இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா நான் 2 2ஸாக எடுத்திருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸில் 1 1 தான் எடுத்திருக்கேன். ஒய் ஆக்சிஸில் 2 2வாக எடுத்திருக்கிறேன். சரிங்களா? இதை நான் ஸ்கேலில் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி எழுதியிருக்கோம். எக்ஸ் ஆக்சிஸு x-axis 1 cm equal to 1 unit, y-axis 1 cm equal to 2 units அப்படின்னு ரைட் பண்ணிட்டோமா? இப்போ நான் இதை தான் கிராஃபில் ரைட் பண்ணியாச்சு. இது ஸ்கேல் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ நம்ம பாயிண்ட்ஸை பார்த்து இப்போ நம்ம இதில் நோட் பண்ண போகிறோம். நான் சைடில் இந்த பாயிண்ட்ஸை காமிச்சிருக்கேன் பாருங்கள். -8, -9 அப்போ -8ன்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த இடத்துல நோட் பண்ணிக்கிறேன். -6 -7 -8 நோட் பண்ணிக்கிறேண்ணா. இப்போ -8க்கு நேராக
-9ன்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ -9ன்றது 8க்கும் 10க்கும் கேப்பில் இருக்கும், இந்த இடம் வரும். அப்போ இந்த இடத்துல தான் நமக்கு -8 -9 இந்த இடம் தான் வரும். ஏன்னா இங்கே -8 இருக்குது, இங்கே -10 இருக்கும். பிட்வீன் கேப்பில் இந்த சென்ட்ரல் லைன் தான் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு -6 இந்த இடம் -6, -6ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடம் வரும் நமக்கு. நெக்ஸ்ட்டு -4, -3 -2 இது இந்த இடம் -4, 3ன்றது இந்த இடத்துல வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு -2, -0 இருக்குங்களா? -2, 0 இங்கே பாருங்கள். -2ன்றது இந்த லைனு, 0ன்னா இந்த ஆக்சிஸ்லேயே வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் லைனு 0, 3 0,3ன்னு இருக்குங்களா? 0ன்றது இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மீட் ஆகிற பிளேஸ் தான். 3ன்றது அதுலேயே ஸ்ட்ரைட்டில் போயிட்டு இந்த இடம், இது 2 இது 3 இதில் நோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 2, 6 2ன்றது இந்த இடம் வரும், 6ன்றது இங்கே வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 4, 9 நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 4, 9 4ன்றது இங்கே, 9ன்றது 8, 10 இந்த மிடில் லைனு தான் இங்கே வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 6, 12 12 அப்போ இந்த இடம் 6, இந்த இடம் 7, இந்த இடம் 8. 6, 12ன்னு சொல்லியிருக்காங்களா? இந்த இடம் 6ங்க. 12ன்னா இந்த இடம் இதான் 12. கொஞ்சம் மேலே காமிச்சிக்குவோம். இங்கே பாருங்கள், 6 எக்ஸ் ஆக்சிஸில் 12ன்றது இங்கே இது 10 இது 12. அப்போ இந்த இடம் வந்துடுமா? 2 மீட் ஆகுறது. நெக்ஸ்ட்டு 8, 15 8, 15 8 இங்கே இருக்குது இந்த லாஸ்ட் லைனு. 15 அப்படின்னா 14க்கும் 16க்கும் பிட்வீன் கேப்பு தான் 15 இந்த சென்ட்ரல் லைனு. அப்போது இந்த இடம் நோட் பண்ணுற மாதிரி வருமா? சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்ட்ரைட்டாக ஒன்று பாயிண்ட்டு வச்சுருக்கோம்ல, இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணோன்னா இங்கே பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக ஸ்கேலை வச்சுக்கிறேன். ஸ்கேலை வச்சுட்டு ஸ்ட்ரைட் லைன் பார்க்குறேன், அப்படியே ஜாயின் பண்ணுறேன். ஸ்கேலை வச்சு தான் பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், லைன்ஸு கிராஸிங் ஆகக்கூடாது. இப்போ நான் இந்த இடத்துல வச்சு ஒரு ஆரோ மார்க் கொடுக்குறேன், அதையே இங்கேயும் ஃபாலோ பண்ணுறேன், ஆரோ மார்க் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பாயிண்ட்ஸை வந்து நோட் பண்ணுறேன். -8, -9 -6, பாயிண்ட்ஸை பார்த்தா நோட் பண்ணுறேன். -4, -3 -2, 0 0,3 நெக்ஸ்ட்டு 2, 6 4, 9 6, 12 நெக்ஸ்ட்டு 8, 15. இந்த ஆக்சிஸோட நேம் பார்த்தீங்கன்னா y = 3/2 × x + 3. சரிங்களா? இதுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிடணும். இன்ஃபினிட்டி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிடணும். எண்ணற்ற தீர்வுகள் இதற்கு உண்டு. சரிங்களா? கிராஃபோட ஃபுல் சைஸு காமிச்சிருக்கேன். மொபைல் வியூவை வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள், டர்ன் பண்ணி பாருங்கள், ரொட்டேட் பண்ணி கரெக்டாக தெரியும். இந்த வியூவு இப்படி தாங்க, இந்த கிராஃப் வந்து இப்படி தான் வரும். சரிங்களா? இதை நான் ஜூமில் வச்சு உங்களுக்கு காமிச்சேன். இப்போ இதோடைய ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும்.
இப்போது எக்ஸசைஸ் 3.10 ஃபஸ்ட்டு சம்ஸில் தேர்டு சப்ஸ்டியூஷன் ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சம்மில் லாஸ்ட்டு சம்ஸ் மட்டும் இருக்குது. இப்போ அந்த சம்மை இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா 3x + 2y = 14 இருக்குது. இப்போ 3x + 2y = 14 இருக்கா. இப்போ இதில் பார்க்குறப்ப நம்ம இதுக்கு வந்து டேரெக்டாக நம்ம வந்து டேபிள் வேல்யூஸ் போட்டு இதை கிராஃபில் ட்ரா பண்ண முடியாது. அப்போ y ஈக்குவல்ட்டுன்னு இதை நம்ம கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரோம்னா பாருங்கள், 2y அப்படியே இருக்கட்டும், இந்த 3x ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போகிறேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் 2y இருக்குது, 14 - 3xன்னு ஆகும். ஏன்னா இது பாசிட்டிவில் இருக்குது, அதனால் இந்த மாதிரி போகும். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், இந்த 2வை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன். அப்போ y ஈக்குவல்ட்டு இதில் இந்த 2 வந்து ஈக்குவல்ட்டு இந்த சைடு போகிறப்ப என்ன ஆகும், டிவைட் ஆகும். ஏன்னா மல்டிப்ளையில் இருக்குதா. இப்போ y ஈக்குவல்ட்டு 14 - 3xன்னு வரும். இப்போ ஒவ்வொரு நம்பர்ஸுக்கும் இண்டிவிஜுவலாக டிவைட் பண்ணோன்னா 14/2 - 3x / 2ன்னு இருக்கும். இந்த 2வால் கேன்சல் பண்ணிக்கலாம், ஏன்னா இது போத்துமே ஈவனாக இருக்குது. அப்போ 7 2s are 14 கிடைக்கும். அப்போ இங்கே என்ன கிடைக்கும், 7 - 3/2 × x அப்படின்னு எழுதலாம். இதை y ஈக்குவல்ட்டு 7 - 3/2 × xன்னு ரைட் பண்ணலாம். சரிங்க, இப்போ இதை நான் தான் என்ன பண்ண போகிறேன், இதை திரும்ப ரீஆர்டரில் வேணாலும் சேஞ்ச் பண்ணோன்னா y ஈக்குவல்ட்டு -3/2 × x + 7ன்னு எழுதலாம். சரிங்களா. இப்போ லாஸ்ட்டு எடுத்தது மாதிரி தான் நம்ம ஈவன் நம்பராகவே எடுத்துப்போம். ஏன்னா டினாமினேட்டரில் ஈவன் நம்பர் இருக்குது, அப்போ தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். அதனால் ஈவன் நம்பர்ஸாகவே எடுத்துக்கிறோம். சரிங்களா. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இங்கே பாருங்கள், x 6 4 2 0 2 4 6 இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் வேல்யூஸு. ஏன் சார் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் எழுதிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நெகட்டிவ் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு தான் பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கும். அதுக்காக தான் இது. இப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். இந்த இடத்துல -3/2 × x, நெக்ஸ்ட்டு y ஈக்குவல்ட்டு -3/2x + 7 அப்படின்னு ரைட் பண்ணிக்கிறோம். ரைட் பண்ணிட்டோமா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா -3/2 × x, எக்ஸுக்கு பதிலாக தான் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். எதுக்கு நேராக வருமோ அதுக்கு நேராக அதோடய வேல்யூஸ் போடணும். இது வருங்க, -3/2 × x, அப்போ -3/2 × இந்த -6. சரிங்களா. அப்படி கொடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்னு பாருங்கள், -3/2 × -6, 2 2s are 4 3 2s are 6, இங்கேயும் -3 இங்கேயும் -, அப்போ - × ப்ளஸ் ஆகிடும், 3 3s are 9 ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா -3/2 × -4, 2 2s are 4ன்னு ஆகிடும். -2 × -3, அப்போ - × ப்ளஸ் ஆகிடும், +6. நெக்ஸ்ட்டு -3/2 × -2, ஏன்னா இங்கே வருங்க, இங்கேயும் இங்கேயும் அப்போ - × ப்ளஸ் ஆகிடும், 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே இந்த இடத்துல 3 தான் கிடைக்கும். 0 × 3/2 அப்படின்னா 0 தான். 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். இப்போது இங்கே நெகட்டிவ் டேர்ம் இருக்குது, இங்கே பாசிட்டிவ் டேர்ம்ஸு. அப்போ இந்த டேர்ம்ஸு இங்கே நெகட்டிவில் வரும். இந்த இடம் -3, இந்த இடம் -6, இந்த இடம் -9. இது எல்லாத்துக்கும் அப்படி பொருந்தாது, பார்த்து பண்ணணும். ஏன்னா இங்கே பாருங்கள், -3/2 × x, எக்ஸுக்கு பதிலாக அந்த 2வை சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த 2 அந்த 2 கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் -3. இந்த இடத்துக்கு 4ரை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2 2s are 4, ரிமைனிங் 2 இருக்கும், 2 3s are 6, -6. இந்த இடத்துல 6ஐ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 3 2s are 6, இங்கே +3 இருக்கும், இங்கே -3, -3 × +3 -9 ஆகிடும். இது கான்ஸ்டன்ட் டேர்மு, அதனால் இந்த 7 அப்படியே எல்லா இடத்துலையும் கொடுத்துக்குங்க.
இது கொடுத்த பிறகு இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 16 கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப 13 கிடைக்கும். இந்த இடம் 10, இந்த இடம் 7. இந்த இடத்துல +7ல் -3 லெஸ் பண்ணால் +4 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு -6 +7 அப்போ என்ன கிடைக்கும் +1. இதில் லெஸ் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் -9ல் 7 லெஸ் பண்ணுனா -2 கிடைக்கும். சரிங்களா, நெகட்டிவில் அந்த ஒரே ஒரு இடம் மட்டும்தான் வருது. இப்போ இதுக்கு நம்ம கிராஃபு ட்ரா பண்ண போகிறோம். சரிங்களா, இந்த போல் த பாயிண்ட்ஸை ரைட் பண்ணிக்குவோம். -6, -16, -4, -13, -2, -10, 0, 7, 2, 4, 4, 1, 6, -2. இந்த பாயிண்ட்ஸை தான் இப்போ நம்ம கிராஃபில் ட்ரா பண்ண போகிறோம். இதுங்க கிராஃப் ட்ரா பண்ணியிருக்கேன். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸு, இந்த இடம் வந்து எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய், இந்த இடம் ஒய் டேஷு, எக்ஸ் டேஷு, எக்ஸு. இந்த இடம் ஃபுல்லாகவே பாசிட்டிவ் வேல்யூஸ் வரும், இந்த இடம் ஃபுல்லாகவே நெகட்டிவ் வேல்யூஸ் வரும். இங்கேயும் நெகட்டிவ் வேல்யூஸ், இங்கே பாசிட்டிவ் வேல்யூஸ். எக்ஸ் ஆக்சிஸில் 2 2ஸாக எடுத்திருக்கேன், சாரி ஒய் ஆக்சிஸில் 2 2ஸாக எடுத்திருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸில் 1 2 3 4 5ன்னு எடுத்திருக்கேன். ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா 2 4 6 8 10 இப்படி எடுத்திருக்கேன். சரிங்களா, இங்கே பாருங்கள் ஸ்கேல் எழுதியிருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 cm = 2 யூனிட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டராக தான் எடுத்திருக்கோம், ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா 2 யூனிட்ஸாக எடுத்திருக்கோம். அதனால தான் 2 சென்டிமீட்டர்னு இங்கே ரைட் பண்ணுறோம். தெரியுதுங்களா, இந்த பாயிண்ட்ஸை வந்து நான் சைடில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த பாயிண்ட்ஸை பார்த்தா நோட் பண்ண போகிறோம். -6, +16. -6 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே பாருங்கள். -1, -2, -3, -4, -5, -6 எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும். -6, +16 அப்போ அப் சைடு தான் பார்க்கணும். அப்போ இந்த இடம் வரும். சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், செகண்ட் பாயிண்ட் -4, +13. -4ன்றது இந்த இடம் இருக்குங்க எக்ஸ் ஆக்சிஸில், +13ன்றது அப் சைடு தான். இங்கே 12 இருக்குது, இங்கே 14 இருக்குது. அப்போ இந்த மிட் பாயிண்ட் இந்த இடம் தான் வரும். சரிங்களா, நோட் பண்ணிட்டோமா. -6, -16, -4, -13 பாயிண்ட்ஸை அப்படியே கையோட நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு -2, 10 இங்கே இருக்குங்களா. -2, 10 -2 இங்கே இருக்குது, 10 இந்த இடம் வரும். நெக்ஸ்ட்டு 0, 7 0ன்றது இந்த இடம், 7ன்றது 6 7 இந்த மிட் பாயிண்ட் தான் 7. நெக்ஸ்ட்டு 2, 4 2ன்றது இங்கே இருக்குது. 4ன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் 2வும் 4ம் மீட் ஆகிற பிளேஸு இந்த இடம். நெக்ஸ்ட்டு 4, 11 4, 1 அப்போ 4, 4ன்றது இங்கே, 1ன்றது இந்த இடம் வரும். ஏன்னா இது 2னா இந்த இடம் 0, இந்த இடம் 2னா ஆஃப், இந்த இடம் தான் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த இடம் 1. நெக்ஸ்ட்டு இந்த இடம் வந்து 6 -2ன்னு இருக்குது. இந்த இடம் 6 எக்ஸ் ஆக்சிஸில், -2ன்றது எக்ஸ் ஆக்சிஸில், ஒய் ஆக்சிஸில் 2 2வாக எடுத்துருக்கோம், 2 4 6ன்னு. அப்போ இந்த இடம் தான் -2. அப்போ இதுக்கு நேராக நோட் பண்ணணும். சரிங்களா, 6, -2 இந்த இடம், 4, 1 இந்த இடம், 2, 4 இந்த இடம், 0, 5 சாரி 0, 7
இந்த இடம் -2, 10 சரிங்களா. இப்போ இந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறேன், ஜாயின் பண்ண போகிறேன். ஜாயின் பண்ணுறதுக்குனால இதை ஸ்ட்ரைட் லைனில் வச்சு நான் இதை ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இதை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும் ஸ்கேலை. அந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணோம்ல, அதோடைய மிட் பாயிண்டில் வரணும். பண்ணிட்டோமா. இப்போ இங்கே ஒரு ஆரோ மார்க் கொடுக்கணும், இங்கே ஒரு ஆரோ மார்க் கொடுக்கணும். இந்த லைனுக்கு y = -3/2 × x + 7 அப்படின்னு இந்த லைனை நேமை டினோட் பண்ணிடணும். அவ்வளோதாங்க கிராஃபு. சம்மு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பாயிண்ட்ஸை நோட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு சம்மு கம்ப்ளீட்டடு. சரிங்களா. இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சந்தேகமாக இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. 3.10 4 சம்ஸும் கம்ப்ளீட்டட்.